வாங்க சமைக்கலாம். சிக்கன் வறுவல் இன்னைக்கு. பூண்டு, வெங்காயம், தக்காளி, கறி மசாலா, வெங்காயம், பூண்டு, தக்காளி எடுத்துக்கோங்க. பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறி மசாலா எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க, கறி மசாலா எடுத்துக்கோங்க. கேஸை பற்ற வைங்க. கடாயை போட்டுக்கோங்க. நல்லா கடாய் சூடாகட்டும். எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம், தக்காளியை போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கறி மசாலா தூவிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கான அளவுக்கு கறி மசாலா தூவிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கறியை போட்டு நல்லா வதக்குங்க. சிக்கனை கொட்டி சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் தூவிக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும். மஞ்சள் தூளை போட்டு மிளகுத்தூள் தூவிக்கோங்க. எனக்கு அதிகமாக தேவைப்படுது. 2 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவிக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. காரம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற காரத்தை போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக காரம் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டோமா அதுலேயே தண்ணி விடும். நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்களா காய்ஸ் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. தட்டு போட்டு மூடிக்கங்க. நல்லா வேகட்டும். இங்கே பாரு காய்ஸ் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு.
நல்லா வேகணும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா பச்சை வாசனை போக போக கொதிக்கணும். இந்த அளவுக்கு வரணும் கொதித்து. நல்லா கொதிக்கணும். வதக்கி விட்டுட்டே இருங்க. கறியை போட்டும் நல்லா கொதித்து வரணும். அந்த காரெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகணும். பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்து வதக்கி விடணும். அவ்வளோதான் காய்ஸ், வாங்க சாப்பிடலாம் சிக்கன்.